நம்ம ஊர் பாமனை பாருங்கள். இதுதான் புது பிரிட்ஜு, புதுசாக கட்டின பிரிட்ஜு தெரியுதா? இது பழைய பிரிட்ஜு. இந்த மேலே பசுபாலம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பழைய ரயில் பாலத்தில் தான் நாங்கள் மீன் மேலே ஏறி நடந்து போய் மீன் பிடிப்போம். தூண்டி போடுவோம். தூண்டி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது பழைய புது பாலம். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் வண்டிலாம் ஓடுறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பழைய பாலம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் சம்திங் இதை பூரா காலி பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க, கலட்டிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 பாலம். இந்தியாவிலே மிகப்பெரிய பாம்பன் பாலம் சொல்கிறது நம்ம பாலம் தான், பாம்பன் பாலம் தான், ரயில் பாலம் தான். பாருங்கள் பாலம் தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பாலம், இந்த பக்கம் பாலம், இந்த பக்கமும் பாலம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஊர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வாங்க, எல்லோரும் வாங்க, சுற்றி பாருங்கள் நம்ம ஊருக்கு. நம்ம வீட்டில் வந்து சாப்பிடலாம், வாங்க ஒரு நாள் வாங்க. எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புது பாலம். இந்த புது பாலத்தில் தூணில் தான் நான் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி கடல் அலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அது மேலே நடந்து போகிறேன் பாருங்கள். வீச்சவலை மீன் பூரா வீச்சவலையில் பிடிச்ச மீன் பாருங்கள். புரியுதா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வீச்சவலையில் பிடிச்ச மீன். புரியுதா? பூரா அந்த பாலத்து மேலே நின்று பிடிச்ச மீன்கள். தெரியுதா? தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இது மேலே நடக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பாதி தூரம் நான் போய் கட்டுறேன் பாருங்கள். இதில் தான் நாங்கள் நடந்து தூண்டி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள். இது தகரம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போட்டு இதெல்லாம் நாங்கள் தூண்டி பீச்சவலை எல்லாம் பிடிக்கிறது. எங்களுடைய சின்ன வயசு அனுபவங்கள், நாங்கள் வாழ்ந்த நாட்கள்லாம் இதில் தான் அதிகமாக. இதில் வந்து பயணிகள், ரயில் பயணிகள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து